இந்த உலகத்தில் மனிதனை அதிகம் பயமுறுத்தும் ஒன்று இருந்தால் அது மரணம். அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே மனம் அமைதியை இழக்கிறது. ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு தவறான எண்ணத்துடன் வாழ்கிறோம். ஒரு நாள் இந்த உடல் முடிஞ்சுவிட்டால் எல்லாமே முடிஞ்சுவிடும் என்ற எண்ணம் தான் அதற்கு காரணம். ஆனால் ஒரு கேள்வி, நீ சிறுவனாக இருந்த போது இருந்த உடல் இன்னைக்கு உன்னிடம் இருக்கிறதா? இல்ல, அது மாறிவிட்டது. உன் முகம் மாறிவிட்டது, உன் குரல் மாறிவிட்டது, உன் எண்ணங்கள் மாறிவிட்டன, உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் அனுபவித்த அந்த நீ மட்டும் அழிந்து விட்டியா? இல்லை. அப்படியானால் உடல் மாறுவதற்கும் உயிர் அழிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? அதைத்தான் பகவத்கீதை நமக்கு உணர்த்துகிறது. உடல் என்பது ஒரு வீடு, ஆன்மா என்பது அந்த வீட்டில் சில காலம் தங்கியிருக்கும் பயணி மட்டுமே. வீடு மாறலாம், ஆனால் நம் பயணம் மட்டும் தொடரும். இன்று நாம் மரணம் என்று அழைப்பது ஆன்மாவின் முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம் மட்டுமே. ஒரு கதவு மூடப்படுகிறது, மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. அதனாலதான் ஞானிகள் மரணத்தை பார்த்து அஞ்சுவதில்லை. அவர்கள் அதை பிரிவாக பார்ப்பதில்லை, ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக பார்க்கிறார்கள். இந்த உண்மையை உணர்ந்த மனிதன் ஒவ்வொரு நாளையும் பயத்துடன் வாழ்வதை நிறுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், மரணம் என்பது வாழ்க்கையின் எதிரி அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதிதான்.